ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். மனோஜ் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அந்த லெட்டர் எடுத்து படித்து பார்க்குறாங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்களால எனக்கு பிரச்சனையா, ஒரு வேளை ரோகிணியால் எனக்கு எதனா பிரச்சனை வருமோ, ரோகிணியால் தான் எனக்கு எல்லாமே நல்லதே நடக்குது, அப்படி இருக்கும்போது அவளால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மனோஜ் வந்துட்டு ரொம்பவே பதறி போகிறாங்க. விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இவன் வேற பக்கத்து ரூமில் இருந்துக்கிட்டு இங்கே ஃபோன் பண்ணுவான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா விஜயா வராங்க. என்னடா உனக்கு பிரச்சனைம்மா, இந்த லெட்டரை பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா லெட்டர் இது, உன்னை சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை? ஆமாம்மா, எனக்கு கடையில் ஒருத்தர் லெட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, அது யாருன்னே எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க. போது நிறுத்திட்டு அவனோட நாடகத்தை, மாதம் 50,000 ரூபாய் பணம் கொடுக்கணும்னு சொன்ன உடனே இப்போ உனக்கு வேறு கதையை எடுத்துக்கிட்டியா, உன்னை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உண்மையாக தாம்மா சொல்கிறேன், அம்மா நான் உண்மையை சொல்லு, நீயும் அப்புறம் பார்வதி ஆண்டியும் சேர்ந்து தானே இந்த மாதிரி எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்க, நாங்கள் எதுக்கிட்ட அனுப்ப போகிறோம், நாங்கள்லாம் அனுப்ப கிடையாது, தேவையில்லாமல் பண்ணி பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜியை வந்து ரொம்பவே கோவமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க விஜயா. அதுக்கப்புறம் மனோஜ் வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. உன்னால் எதுவுமே உருப்படியாக நடிக்கிறதே இல்லை, உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி பேசி இந்த வீட்டில் நான் தான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க விஜயா. மா என்னை நம்புமா, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற